இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது என்ன? ஒரே சமயத்தில் இந்த நாடு மாநிலங்களுக்கும் மத்தியிலேயும் தேர்தலை நடத்த வேண்டும். அதன் வாயிலாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் தேர்தல் நடக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தின் பணிகள் பாதிக்கப்படுகிறது, மாநில அரசாங்கத்தின் பணிகள் பாதிக்கப்படுகிறதுங்கிற காரணத்தால வைத்திருக்கக்கூடிய ஒரு ஐடியா அது. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும்னா நீங்க அந்த அளவுக்கு நம்மளோட படைகள், தேர்தல் கமிஷனுடைய அலுவலர்கள் இவங்களை 5 வருஷத்துக்கு நடக்கிற ஒரு எக்ஸசைஸ்க்காக ஒரே நேரத்தில் அத்தனை பேர்த்தையும் வேலைக்கு எடுத்து ட்ரெயின் பண்ண முடியாது. இரண்டாவது, பாதுகாப்பு படை வீரர்களுடைய மூவ்மெண்ட். இவ்வளவு பெரிய நாடு, இத்தனை கோடி மக்கள் இருக்கின்ற இடத்துல ஜனநாயக ரீதியாக நியாயமான முறையில தேர்தல் நடத்தணும்னா அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதற்கென்று மற்ற வேலைகளை பண்ண வேண்டியிருக்கு. சோ நம்ம ஒரே நேரத்தில் மத்திய அரசு தேர்தல் நடக்கிறக்க இத்தனை பேசஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுதா ஒரே வேலையா முடிஞ்சிரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். தமிழ்நாட்டில் பாருங்க, இப்ப மத்தியில தேர்தல் வருது, மாநிலத்துல அரசாங்கத்தினுடைய பணிகளோ மற்ற பணிகள் எல்லாமே ஸ்தம்பிச்சிரும். எந்த விதமான புது திட்டங்களோ புது கொள்கை முடிவுகள் எடுக்க முடியாது. அப்ப கிட்டத்தட்ட 2-3 மாதம் நாம் தமிழகம் நம்ம ஏரியாவில் தேர்தல் முடிஞ்சா கூட நாம ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் காத்துட்டு இருக்கிறோம். இதுதான் நடைமுறை சிக்கல். நடைமுறை யதார்த்தம் என்பது புரியாதவர், புரிந்து கொள்ள முயற்சிக்காதவர் திரு கமலஹாசன் அவர்கள். அதனாலதான் அவரு மக்களை சந்திக்க முடியாம எனக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தா போதும், நான் யாரையும் பார்க்காம உங்க தயவுல மேல போறேன்ட்டு போறாரு.